எண் 18 சாய் வீரமணி ஜி.எஸ். பஞ்சபூதங்களின் சாட்சியாக, 4 வேதங்களின் சாட்சியாக மற்றும் 3 எழுத்தில் தமிழ், இருவர் பேசும் தமிழ், ஒவ்வொருவரின் மனதிலும் தமிழ். அத்தமிழுக்கு ஓர் வணக்கம் மற்றும் வீரமான தமிழ் மண்ணுக்கு ஓர் வணக்கம் மற்றும் இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கம். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சாதனை படைக்க தேவை தன்னம்பிக்கையா அல்லது விடாமுயற்சியா? நிச்சயம் நான் சொல்வேன், சாதனை படைக்க தேவை தன்னம்பிக்கையே. எனவே தன்னம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எப்பொழுதும் தேக்க நிலையில் இருப்பீர்கள். அதிகம் விரும்பாத அல்லது அதிகம் சாதிக்காத சமூகத்தில் ஊக்கமில்லாத உறுப்பினராகவே இருப்பீர்கள். தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் வெற்றி என்பது ஒரு தொலைதூர கற்பனையாகவே இருக்கும். இருப்பினும் தன்னம்பிக்கையின் பற்றாக்குறை உங்களை தடுத்து நிறுத்தினால் அதற்கு பதிலாக தன்னம்பிக்கை வெற்றிக்கு ஒரு முன் நிபந்தனை என்ற நம்பிக்கையை நம்புவது உங்கள் வெற்றிக்கு முக்கியமானது. சுய திறன் அல்லது உங்களை நம்பும் திறன் இலக்கு அமைப்பில் உங்கள் வெற்றியை மேம்படுத்தலாம். கல்வி செயல்திறன் போன்ற அதிக சுய செயல்திறன் எவ்வாறு வெற்றியை குறிக்கிறது என்பதை ஆய்வுகள் பார்த்துள்ளன. ஒரு செயலை செய்ய தன்னம்பிக்கை நம் தோல்வியை எதிர்கொள்ளவும் அதை நேர்மையாக எதிர்கொள்ளவும் அனுமதிக்கிறது. மேலும் இது நம்மை பல மடங்கு உயர்த்த உதவுகிறது. சுய நம்பிக்கை, சுய சந்தேகம் மற்றும் நம் தோல்வி பயத்திற்கு எதிராக ஒரு கருவியாக தன்னம்பிக்கை செயல்படுகிறது. பின்னடைவுகளில் இருந்து மீளவும் மற்றும் நம் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் இது அனுமதிக்கிறது. முடிவில் தன்னம்பிக்கை முடிவற்ற சாத்தியங்களை திறந்து நம்மை நம் இலக்கை நோக்கி நகர்த்துகிறது. வெற்றி வேண்டுமானால் தன்னம்பிக்கை உறுதியாக வைக்க வேண்டும். தோல்விதான் வெற்றிக்கு அடிப்படை என்பதை தன்னம்பிக்கை உணர்த்துகிறது. தன்னம்பிக்கை நமக்கு ஒற்றுமை, ஒழுக்கம், வீரம், சுய சிந்தனை, நம்பிக்கை ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கிறது. ஒரே நாளில் தன்னம்பிக்கையை கட்டி எழுப்பவோ அல்லது அதிகரிக்கவோ முடியாது என்பதை நினைவில் வையுங்கள். எனவே உங்கள் தன்னம்பிக்கையை தொடர்ந்து உழைத்து உங்கள் இலக்குகளை மெதுவாகவும் சீராகவும் அடையுங்கள். தன்னம்பிக்கை பற்றி ஒரு கவிதையை காண்போம். உன் தலை தரணிக்கப் போகும் வரை தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை மனதில் வை. ஏனெனில் தன்னம்பிக்கையோடு வெற்றியை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் இக்கவிதை பொருந்தும். இது நாம் வெற்றி பெறும் வரை கைவிட மாட்டோம் என்பதை உறுதி செய்கிறது. அதுபோல தன்னம்பிக்கை நம் மனதில் நம்பிக்கையை விதைக்கிறது. தன்னம்பிக்கையை அடைய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கடந்த கால அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை ஒரே நாளில் உருவாகிவிடாது. உங்களை நம்புங்கள். தொடர்ந்து தன்னம்பிக்கை வையுங்கள். தன்னம்பிக்கை வையுங்கள். வெல்லுங்கள். இந்த உலகை வெல்லுங்கள். மாறுங்கள். மனிதராய் மாறுங்கள். மாற்றுங்கள். இந்த உலகை தன்னம்பிக்கையுடன் மாற்றுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்தவருக்கும் மற்றும் இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.